வளமான இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும் வருங்கால சிற்பிகளே, உங்கள் அனைவரையும் இந்த கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல பாடத் எண் 3 பாடத்தலைப்பு நல்ல குடிமகன். அதுல அலகு 2 பார்க்க போறோம். பக்கம் எண் 165 இருந்து 169 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த பாடத்துல நம்ம கத்துக்கக்கூடிய கற்றல் நோக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நற்பண்புகள் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி ஒழுக்க நெறிகள், அதே மாதிரி நல்ல பண்புகளை எப்படிலாம் வளப்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இப்ப இந்த பாடத்துல பார்க்க போறோம். நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அழகா ஒரு கூற்று சொல்றாரு. நாடெங்கும் உள்ள பள்ளிகளே நான் செல்லும் கோவில்கள், அங்கு பயிலும் மாணவர்களே நான் வணங்கும் தெய்வங்கள். அழகான கூற்றா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வங்களாகிய குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பண்புகள் எங்க ஆரம்பிக்குது? நல்லா கேட்டிங்கன்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல, சமுதாயத்துல, நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எத்தனை வயசுல ஸ்கூலுக்கு வர்றீங்கப்பா? வெரி குட், 5 வயதுல வர்றீங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு நல்ல பழக்கங்கள்ங்கிறது வீட்டில இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. பேரண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர் அண்ட் டீச்சர் இஸ் த செகண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆக குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்கள் பெற்றோர்கள் மூலமாவே வீட்டில இருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஐயன் திருவள்ளுவர் உலக பொதுமறை திருக்குறள்ல அழகா ஒரு குறள் சொல்றாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம் உயிரை விட சிறந்ததாக நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். சரி குழந்தைகளா, உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய நாள்காட்டி, உங்களுடைய கிரேடு கார்டு, இதெல்லாம் ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க. ஒழுக்கம் கல்வியின் முதல் படி போட்டிருப்பாங்களா? அதாவது ஒழுக்கம்தான் நம்ம எதிர்காலத்தில் சிறந்த கல்வி வேணும் அப்படின்னா நல்ல ஒழுக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். இதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஒழுக்க நெறிகள் இதை 5 விதமாக பிரிச்சிருக்காங்க. தனிப்பட்ட நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள், சமூக நெறிமுறைகள், நற்பண்பு நெறிமுறைகள், அரசியலமைப்பு நெறிமுறைகள். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒழுக்க நெறிகள், தனிப்பட்ட நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள், சமூக நெறிமுறைகள், நற்பண்பு நெறிமுறைகள், அரசியலமைப்பு நெறிமுறைகள். இந்த மாதிரி 5ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் தனிப்பட்ட நெறிமுறைகள் அன்பு, நேர்மை, உண்மை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை நீங்கள் அலகு 1ல் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. மீதி இருக்கக்கூடிய பண்பாட்டு நெறிமுறைகள்ல இருந்து அரசியலமைப்பு நெறிமுறைகள் வரைக்கும் இந்த அலகுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க குழந்தைங்களா, பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ பண்பாட்டு நெறிமுறைகள் ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டே வருவோம். எல்லா தலைப்பும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஸோ கவனிங்க. பண்பாட்டு நெறிமுறைகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் நற்பண்புகளும் நல்ல நடத்தையும் ஒரு மனிதனுக்கு மிக அவசியம். ஸோ ஒரு நாட்டினுடைய பேர் நல்ல குடிமக்கள் இருந்தால் தான் அந்த நாட்டினுடைய பேர் உலக அளவில் சிறந்ததாக விளங்க முடியும். இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே நம்ம இந்தியாவை பிரமிச்சு பார்க்குறாங்க 2 விஷயத்துக்காக. ஒன்று அகிம்சை, இன்னொன்று வேற்றுமையில் ஒற்றுமை. எல்லா நாடுகளும் நம்மளை பார்த்து ரொம்ப அதிசயிக்கிறாங்கப்பா. எப்படிப்பா இந்தியாவில் இவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய உணவு பழக்கம் மாறுது, கலாச்சாரம் மாறுது, பண்பாடு மாறுது, சமயங்கள் மாறுது, மதங்கள் மாறுது, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்தியர்கள்ங்கிற உணர்வோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க, பெருமைப்படுறாங்க. அப்படிப்பட்ட இந்தியாவில் வாழ்றது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தான். ஸோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகோதர உணர்வு. ஸ்கூலில் நீங்கள் ப்ரேயரில் உறுதிமொழிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்தியா எனது தாய்நாடு, இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள், நான் என் தாய் திரு நாட்டை உளமாற நேசிக்கின்றேன் சொல்கிறோம் இல்லையா? அப்போது நம்ம அனைவருமே சகோதர சகோதரிகளாக பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நற்பண்பு, நன்னடத்தை, ஒற்றுமை, சகோதர உணர்வு, இதெல்லாம் தான் பண்பாட்டு நெறிமுறைகளில் அடங்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சமூக நெறிமுறைகள். முதல் அலகுலே பார்த்தீங்களாப்பா, மனிதன் ஒரு சமூக விலங்கு. ஸோ நம்ம சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயுமே ஓடி ஒழிய முடியாது. சமூகத்தோடு இணைந்த வாழ்வு நம்ம வாழ்ந்தால் தான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஸோ அப்படிப்பட்ட சமூக நெறிமுறைகளில் ஒரு 4 பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாயிண்ட்டு, மக்களுடன் நல்லுறவை எப்போதும் பேணுதல். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லார் கூடயும் நல்ல உறவை நம்ம பேணணும். அவங்களுக்கு
தேவையான உதவிகளை நம்ம செய்யணும். நமக்கு தேவையான உதவிகளை அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கணும். ஒரு விழாக்கள் வரும் பொழுது பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கணும். இந்த மாதிரி நல்லுறவை பேணுதல் எப்போதுமே இருக்கணும். இரண்டாவது பாயிண்ட் வந்து பெரியவர்களை மதித்தல். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது வீட்லேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, வெளியிலையும் சரி, நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நம்ம சரியான முறையில் மதிப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம ஒரு நல்ல குடிமகனாக மாற முடியும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இயற்கையை பாதுகாத்தல். நம்ம வாழக்கூடிய பூமி ஒரே ஒரு உயிர்கோள். ஸோ இப்படிப்பட்ட உயிர்கோளை வந்து நிலம், நீர், காற்று இதெல்லாம் மாசுபடாத மாதிரி இயற்கையை போற்றி பாதுகாத்து நம்ம வாழணும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை மற்றும் நட்புணர்வை பேணி வளர்த்தல். சகிப்புத்தன்மைனா என்ன அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது. இப்பெல்லாம் நிறைய பொன்மொழிகள் கேட்டிருக்கோம்லப்பா. ஸோ சகிப்புத்தன்மை எப்போ வளரும் அப்படின்னா ஒரு மனிதன் நல்ல தியானம், யோகா பயிற்சி, நல்ல உடற்பயிற்சி இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அவங்கக்கிட்ட சகிப்புத்தன்மை நல்லா வளரும். அதே மாதிரி நம்ம நிறைய நண்பர்களோட வந்து பழகணும். அதுவும் நல்ல நண்பர்களோட பழகணும். ஸோ நம்ம நட்பு வட்டாரத்தை நல்ல பெரிய அளவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த 4 பாயிண்ட்டுமே சமூக நெறிமுறைகள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நற்பண்பு சார்ந்த நெறிமுறைகள். இதை நடத்தை சார்ந்த நெறிமுறைகள்னு சொல்லலாம், விழுமம் சார்ந்த நெறிமுறைகள்னு சொல்லலாம். நற்பண்பு, நடத்தை, விழுமம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது இல்லையா குழந்தைகளா? ஸோ அப்படிப்பட்ட காலத்தை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. இதில் முதல் பாயிண்ட் வந்து கால நேரம் தவறாமை. நம்ம எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அதை வந்து எத்தனை மணிக்கு எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு நம்ம அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். ரெண்டாவதாக நம்ம செய்கிற செயலை முழு ஈடுபாட்டோடு நம்ம செயல்படணும். அப்போ தான் அந்த செயலை வந்து சிறப்பாக செய்ய முடியும். மூணாவது பார்த்திங்கன்னா சமமாக நடத்துதல். நாம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேவையில்லாத ஏற்றத்தாழ்வுகள்லாம் அவங்ககிட்ட பார்க்கக்கூடாது. அனைவரையும் நம்ம வந்து சமமாக நடத்தணும். நான்காவது ஒழுக்கங்களை கடைப்பிடித்தல். ஆமாம் குழந்தைகளா, எங்கேயுமே வந்து நம்ம ஒழுக்க நெறிகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அடுத்தது வந்து தவறாமல் கடமைகளை செய்தல். நமக்கு எப்படி இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ, நிறைய உரிமைகள் நமக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம அரசாங்கத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. அதை நம்ம தவறாமல் செய்யணும். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் வந்து நற்பண்பு சார்ந்த நெறிமுறைகள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அரசியலமைப்பு நெறிமுறைகள். ஸோ அரசியல்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா வந்து உலகத்திலே மிக சிறந்த மக்களாட்சி நாடாக இருக்குது. மக்களாட்சினா தெரியுமில்லப்பா குழந்தைகள், அவங்களுக்கு ஜனநாயகம்னு சொல்லுவோம். அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. அப்படிப்பட்ட மக்களாட்சி தத்துவம் கொண்ட நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லி ஒரு சில நெறிமுறைகள் இருக்குது. அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பொது சொத்துக்களை பாதுகாத்தல். பொது சொத்துக்கள் என்னென்ன நீங்களே சொல்லுங்கள். வெரி குட்பா. அரசு பள்ளி, அரசு பேருந்து, நூலகம், அரசு மருத்துவமனை, தெருவிளக்கு, தெருக்குழாய். அருமை அருமை, நல்லா சொன்னீங்கப்பா. ஸோ இந்த மாதிரி அனைத்து மக்களுக்கும் பொதுவான சொத்துக்களை நாம் பொது சொத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட பொது சொத்துக்களை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காக்க வேண்டும். நம்ம நாட்டுக்குன்னு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்குது, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குதுன்னு பார்த்தோமா. அப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் நம்ம கண்டிப்பாக பேணி பாதுகாக்கணும். ஓகே, மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேள்வி. நம்ம தேசிய அறிவியல் தினம் எப்போ கொண்டாடுறோம்? வெரி குட், பிப்ரவரி 28. சரி, இப்போ அன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் நிறைய அறிவியல் கண்காட்சியெலாம் நடத்துவீங்களா? அதில் கலந்துக்கிட்ட பிள்ளைங்களாம் ப்ரைஸ்லாம் நிறைய வாங்கியிருப்பீங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்ட அறிவியல் மனப்பான்மை வந்து வளரணும். ஒரு அப்துல் கலாம், ஒரு சர் சி வி ராமன், சர் ஜெகதீஷ் சந்திர போஸ், இது மாதிரி அறிவியல் அறிஞர்கள் வாழ்ந்த நாடு இது. இப்படிப்பட்ட அறிவியல் அறிஞர்கள் மாதிரி இன்னும் பற்பல அறிவியல் அறிஞர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ வளரக்கூடிய குழந்தைகள் நீங்களும் வந்து நல்ல அறிவியல் மனப்பான்மையோட வளரணுங்கிறதுக்காக தான் விஞ்ஞான மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் சுற்றுப்புறத்தை பேணி காத்தல். இயற்கை வளங்கள் அப்படின்னா என்ன? அதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம்ப்பா. வற்றும் வளங்கள், வற்றாத வளங்கள். வற்றாத வளங்கள்னு பார்க்கும் பொழுது இப்போது சூரிய ஒளி, கடல் அலை, நீர், காற்று, இதன் மூலமாக நம்ம நிறைய வளங்கள் எடுக்கிறோமா. இதெல்லாம் வந்து வற்றாத வளங்கள், எப்பயுமே நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது. வற்றும் வளங்கள்னு பார்க்கும் பொழுது
இப்போ பூமிக்கு அடியிலிருந்து சுரங்கங்கள் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, பெட்ரோல் எடுக்கிறாங்க, நிலக்கரி எடுக்கிறாங்க, தங்கம், இரும்பு, இந்த மாதிரி பொருட்கள் உலோகங்கள்லாம் எடுக்கிறாங்களா, இதெல்லாம் வற்றும் வளங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வற்றும் வளங்கள், வற்றாத வளங்கள் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பயன்படுத்தி நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும். அடுத்தது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா, அது சொல் பேச்சோடு நிற்காம நம்ம செயல்மாகவும் செய்யணும். சொற்கள் வெறும் நீர்க்குமிழிகள், செயல்களே தங்கத்துளிகள். எனவே சொல்கிறதோடு நிற்காம ஒவ்வொருவரும் மரம் வளர்க்கணும், மழை பெய்வதற்கு உதவி செய்யணும். காட்டு வளமே நாட்டு வளம்ங்கிற செயலை வந்து நம்ம உண்மையாக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேசிய சின்னங்களை மதித்தல் வேண்டும். சரி குழந்தைகளா, தேசிய சின்னங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கீங்களா? எங்கே சொல்லுங்கள். நம்ம தேசிய விலங்கு என்ன? புலி. நம்ம தேசிய பறவை மயில். நம்ம தேசிய விலங்கு புலி. தேசிய மலர் தாமரை. தேசிய விளையாட்டு ஹாக்கி. தேசிய மரம் ஆலமரம். அருமை அருமை, நிறைய நல்லா சொன்னீங்க குழந்தைங்களா. இது மாதிரி இன்னும் நிறைய வந்து தேசியத்துக்கு தொடர்பான சின்னங்கள் இருக்குது. அந்த சின்னங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு சில சின்னங்கள் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உரிய மதிப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம இந்த சுதந்திர நாட்டில் வந்து ரொம்ப சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோமா, இந்த சுதந்திரம் வாங்குறதுக்காக எண்ணற்ற தியாகிகள் அவங்களுடைய இன்னுயிரை ஈந்து நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தியாகிகளை நம்ம எப்பயுமே வந்து மதிப்பு கொடுக்கணும். அவங்களுடைய தியாகங்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். கடைசியாக பார்த்தோம்னா கலாச்சாரம் பாரம்பரியம் காத்தல் மற்றும் நாட்டுப்பற்றை வளர்த்து கொள்ளுதல். ஸோ நமக்குன்னு இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு, நம்ம நாட்டுடைய பாரம்பரியம், இதை சிறிதளவு நம்ம விடக்கூடாது. நான் இந்தியன் அப்படிங்கிற ஒற்றுமை உணர்வோடு இருந்து நம்ம ஒருமைப்பாட்டை நம்ம பாதுகாக்கணும். ஸோ இப்போ பார்த்த இந்த 8 பாயிண்ட்டுமே வந்து அரசியலமைப்பு நெறிமுறைகளில் சேருது. ஓகே குழந்தைகளா, இப்போ இவ்வளோ நேரம் வந்து ஒழுக்க நெறிகள் பற்றி பார்த்தோமா. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது நற்பண்புகளை வளப்படுத்தக்கூடிய காரணிகள். அது என்னென்ன பார்க்கலாமா? ஓகே, கல்வி அறிவு. முதல் பாயிண்ட் என்னது? கல்வி அறிவு. கல்வி இருந்தால்தான் ஒரு நாடு வந்து சிறந்த நாடாக விளங்க முடியும். அப்படிப்பட்ட கல்வி அறிவு ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும் போய் சேரணும். அடுத்தது வந்து விழிப்புணர்வு. விழிப்புணர்வுனா அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு படிச்சிருக்கோமா? ஸோ ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது நம்ம அதில் வந்து முழு விழிப்புணர்வோடு அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து ஆர்வத்தோடு செய்யணும். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஈடுபாடு ஆர்வம் எல்லாம் ஒன்று தான். அடுத்து வெற்றி பெறும் வரை முயற்சி செய்தல். முயற்சி திருவினையாக்கும் சொல்கிறாங்களாப்பா. ஸோ இப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை வந்து எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்குவோம். அவர் ஒரு மின்சார பல்பை கண்டுபிடிப்பதற்காக பல முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி கடைசியாக வந்து அவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ ஒரு செயலை எடுத்தோம் அப்படின்னா வெற்றி பெறும் வரைக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். இது ஒருத்தருடைய ஒரு அறிவியல் அறிஞருடைய எடுத்துக்காட்டு. இது மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர் வாழ்க்கையில் இது மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல். வெற்றியோ தோல்வியோ நம்ம வந்து சமமாக அதை பாவிக்கணும். வெற்றி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி துள்ளி குதிக்கவும் கூடாது, தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி துவண்டு போயிடவும் கூடாது. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வந்து மனசை வந்து ஒரு நிலையாக வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கக்கூடிய பண்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அடுத்ததாக தன்னம்பிக்கை மற்றும் தன் மதிப்பீடு. தன் மதிப்பீடு அப்படின்னா நம்மளே வந்து சுய மதிப்பீடு செஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்ன, தீய குணங்கள் என்ன, ஸோ தீய குணங்களை எப்படி குறைச்சிக்கணும், நல்ல பண்புகளை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் தன் மதிப்பீடு. அடுத்தது தன்னம்பிக்கை. யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஸோ இப்போ பார்த்த எல்லாமே நற்பண்பை வளப்படுத்தக்கூடிய காரணிகள். ஓகே, நற்பண்பு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து தன் சுற்றம் மற்றும் சுற்றுப்புற சுத்தமும் வந்து அடங்கியிருக்கும். தன் சுத்தம் பற்றி முதல் வகுப்புலேருந்து இங்கே நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. அது இப்போ ஒன்றா சொல்கிறீங்களா? எங்கள் தன் சுத்தம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட்பா. அதிகாலையில் சீக்கிரமாக எழ வேண்டும். அடுத்ததா அருமை, காலை கடன்களை முடிக்க வேண்டும். பற்களை சுத்தமாக துலக்குதல் வேண்டும். தினமும் இருமுறை காலை மற்றும் இரவு நேரங்களில் குளிக்க வேண்டும். சுத்தமான ஆடைகளையும் காலணிகளையும் அணிய வேண்டும். அடுத்தது அருமை குழந்தைகளா, நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். ஓகே,
சாப்பிடுவதற்கு முன்பும் சாப்பிட்ட பின்பும் கைகளை கழுவ வேண்டும். விளையாடி முடித்த பிறகு கைகளை கழுவ வேண்டும். கழிப்பறையை பயன்படுத்திய பின்பு கைகளை நன்கு கழுவ வேண்டும். ஓகே, அடுத்து நம்ம கையில் இருக்கக்கூடிய நகங்களை வந்து வாரம் ஒரு முறை நல்லா நகத்தெல்லாம் வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம தலைமுடியை வந்து மாதத்திற்கு ஒரு முறை அதையும் வெட்டி சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்த எல்லாமே வந்து தன் சுத்தம். இதே மாதிரி சுற்றுப்புற சுத்தம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் வந்து குப்பைகள் இல்லாமல் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்போது ஒரு வீடு சுத்தமாக இருக்கும், ஒரு தெரு சுத்தமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஒரு நாடே சுத்தமாக இருக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். சரி குழந்தைகளா, இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ பொதுவான ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வோம் பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கக்கூடியது விதிகளை மீறக்கூடாது. எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு விதிமுறை இருக்கும். உதாரணத்துக்கு நூலகம் போகிறோம், அங்கே என்ன விதிமுறை இருக்கும்? அமைதியாக இருக்கணும். ஓகே, ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம், அங்கே என்ன விதிமுறை இருக்கும்? எல்லாரும் வந்து வரிசையாக போகணும், அமைதியாக பொருட்களை வாங்கணும். ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கே என்ன விதிகள் இருக்கும்? அமைதியாக இருக்கணும், டாக்டர் கூப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சாலைகளில் போகிறப்போ ஒரு விதிமுறை இருக்கு இல்லையா? சாலை விதிகள் இருக்குது. ஸோ எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் அங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவதாக எச்சில் துப்புதல் மற்றும் குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டுதல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பு தான்ப்பா. கண்ட இடத்துல எச்சி துப்பி வச்சுருவாங்க, கையில் இருக்கக்கூடிய குப்பைகளை கண்ணில் பார்க்குற இடத்துலாம் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. குப்பைகளை குப்பை தொட்டியில் தான் போடணும். எச்சில் துப்பணும் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடங்களில் தான் போய் எச்சில் துப்பணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது. இது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இயற்கை வளங்களை பாதுகாத்தல், சுற்றுப்புறத்தை பாதுகாத்தல் இது பார்த்துருக்கோம். நம்ம உயிர் வாழக்கூடிய இந்த பூமியை வந்து சுத்தமாக வச்சுக்கக்கூடியது நம்மளுடைய கடமை. நம்ம அடுத்த சந்ததிக்கு இதை நல்ல முறையில் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணும். அப்போது நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தக்கூடாது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு பழைய பொருட்களை தெருக்களில் எரிக்கக்கூடாது. இப்போது தெருவில் மொத்தமாக குப்பையை போட்டோ அல்லது டஸ்ட்பின்லேயே குப்பைகளை போட்டு சில பேர் எரிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள், டயர்கள் இதெல்லாம் எரியும் பொழுது அந்த இடமே வந்து மாசுபாடு, காற்று மாசுபாடு ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து பழைய பொருட்களை குப்பை தொட்டியில் போட்டு எரிக்கக்கூடாது. கடைசியாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம், வெள்ளை பூசணிக்காய் மற்றும் தேங்காய் இது மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை சாலையில் உடைக்கக்கூடாது. அதான் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இதை செய்கிறாங்க. செய்கிறது தப்பு கிடையாது. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணி ஓரமாக போட்டு போயிடணும். ஏன்னா அந்த பக்கம் வரக்கூடிய பெரியவங்க, குழந்தைங்க அவங்களுக்கு அதில் வந்து வலிக்கு விழுந்து பாதிப்பு ஏற்படும் இல்லையா? ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகே குழந்தைகளா, இவ்வளவு நேரம் வந்து குடிமகன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போது சின்ன விஷயம் கவனிங்க. ஒரு இறையாண்மை பெற்ற அரசு தனது குடிமக்களுக்கு வாழும் உரிமை, கல்வி பெறும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, வேலை செய்யும் உரிமை, தேசத்தில் எங்கும் குடியிருக்கும் உரிமை ஆகியவற்றை வழங்குகிறது. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது மாதிரி நிறைய உரிமைகள் நம்ம இந்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து அந்த உரிமைகளை அனுபவிக்கிறோம். அனுபவித்த உரிமைகளை நம்ம நல்லா வளர்ந்ததுக்கப்புறம், நல்ல குடிமகனாக மாறினதுக்கப்புறம் பெற்ற உரிமைகளை வந்து கடமைகளாக நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம திருப்பி செலுத்தணும். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உறுப்பினராக உள்ள குடிமகன் பல்வேறு உரிமைகளை அனுபவித்து தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான கடமைகளை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணும். ஓகே குழந்தைகளா, நல்ல நடத்தையும் நல்ல ஒழுக்கமும் தான் குடிமை மதிப்பீடுகள், வேற எதுவும் கிடையாது. சரி, ஓகே. இப்போது பாடம் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள் பார்க்கலாமா? மனிதன் ஒரு டேஸ். வெரி குட்பா. சமூக விலங்கு. குடிமை என்ற சொல் ஒரு நாட்டின் டேஸ் பற்றியதாகும். வெரி குட். குடிமக்கள் பற்றியதாகும். ஒரு நபரை டேஸ் மாற்றுவதே கல்வியின் முக்கிய குறிக்கோள் ஆகும். நல்ல குடிமகனாக. அருமை. டேஸ் என்பது ஒவ்வொரு தனிநபருக்குமான அடிப்படை மதிப்பு ஆகும். நல்லொழுக்கம். தன் பணியில் டேஸ் தவறாமல் இருக்க வேண்டும். கடமை. அருமைப்பா. இது மாதிரி புத்தகத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த பாடம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சில செயல் திட்டங்கள் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வீட்டுகளில் செஞ்சு பார்க்கலாம். முதலாவதாக ஒழுக்க நெறிகளை சார்ட்டில் வரைதல். முதல் ஒழுக்க நெறிகள் ஒரு 5 தலைப்பு சொன்னோம் இல்லையாப்பா, அந்த தலைப்புகளை நீங்கள் சார்ட்டில் வரைஞ்சி பார்க்கலாம்.
ரெண்டாவது ஒழுக்கம் தொடர்பான படங்கள் மற்றும் கதைகளை சேகரித்தல். ஸோ நிறைய சிறுவர் இதழ்களில் வந்து ஒழுக்கம் தொடர்பாக நிறைய கதைகள் வருது, படங்கள் வருது, அதெல்லாம் நீங்கள் சேகரித்து ஒரு ஆல்பம் தயாரிக்கலாம். மன்னர்கள் மற்றும் வள்ளல்களின் கதைகளை சேகரித்தல். உதாரணத்துக்கு சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு அரசர், அவர் வந்து காயம்பட்டு வந்த புறாவுக்காக ஒரு பருந்து துரத்திட்டு வருது. அந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய தொடைப்பகுதியவே அந்த மன்னர் அறுத்து கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கதை படிச்சிருக்கோம். மனுநீதி செல்வன் ஒரு அரசர் ஒரு பசுவுக்கு வந்து நீதி வழங்குவதற்காக தன்னுடைய மகனையே வந்து தேர்காலில் ஏற்றிட்டாரு, கொன்னாருன்னு சொல்லி ஒரு கதை படிச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மன்னர்களுடைய கதைகளை நம்ம சேகரிக்கலாம். அதே மாதிரி கடையெழு வள்ளல்கள், முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் வேகன், இப்படிலாம் படிக்கிறோம்லப்பா. இந்த மாதிரி கதைகளை நீங்கள் சேகரிக்கலாம். அடுத்தது தன் சுத்தம் மற்றும் சுற்றுப்புற சுத்தம், இது தொடர்பான படங்களை சேகரித்து ஆல்பங்கள் தயாரிக்கலாம். அடுத்தது நல்லொழுக்கம் பற்றிய பாடல்களை திரட்டுதல். இப்போ வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா நல்லொழுக்கம் தொடர்பாக நிறைய பாடல்கள் அவங்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. கேட்டிங்களா? இப்போ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. இதை உங்கள் பெற்றோர்கள்ட்ட கேட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதலாம், ஒரு பேப்பரில் எழுதிட்டு வரலாம். அடுத்தது தேசிய மற்றும் மாநில சின்னங்கள், இது தொடர்பாக படத்தொகுப்பு தயாரிக்கிறது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம தேசியத்துக்கு என்னென்ன சின்னங்கள் இருக்குது, நம்ம மாநிலத்துக்கு என்னென்ன சின்னங்கள் இருக்குது, அதே மாதிரி நம்ம அண்டை மாநிலங்கள் மற்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சின்னங்கள் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஒரு படத்தொகுப்பு நீங்கள் தயாரிக்கலாம். ஓகே. ஸோ நல்ல பண்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சிறந்த குடிமக்களாக உருவாகிறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யாவும் இனிதே யாவரும் இனியரே. அன்பான குழந்தைகளே, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைடு இருக்கும், அந்த ஸ்லைடு நல்லா பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடிய படங்களை பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே யார் படம் இருக்குது? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்ததாக அன்னை தெரசா. மூணாவதா மரம். அடுத்தது ஒரு பேருந்து படம். அடுத்தது மூவண்ண கொடி இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம சரியாக பொருத்தலாமா? எங்க நீங்கள் சொல்லுங்கள். அன்பு, வெரி குட், அன்னை தெரசா. அறிவியல் மனப்பான்மை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், மரம் வளர்த்தல். பொது சொத்து, பேருந்து. தேசிய சின்னம், மூவண்ண கொடி. அருமை குழந்தைகளா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரிப்பா, இப்போது இந்த பாடத்தில் நம்ம நிறைய நற்பண்புகளை பற்றி படிச்சிருக்கோம். இந்த நற்பண்புகளை நீங்கள் எல்லாரும் அவசியம் கடைப்பிடித்து வாழ்க்கையில் சிறந்த குடிமக்களாக அனைவரும் உயர வாழ்த்துக்கள். அன்பான குழந்தைகளே, இந்த பாடத்தில் இப்போ நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒரு தடவை வந்து மீள்பார்வை ரீகால் செஞ்சு பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மனிதன் ஒரு சமூக விலங்கு. அடுத்தது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்பண்புகள் அவசியம். அடுத்ததா ஒழுக்க நெறிகள். அதில் எத்தனை வகை பார்த்தோம்? 5 வகைகள். தனிப்பட்ட நெறிமுறைகள், பண்பாட்டு நெறிமுறைகள், சமூக நெறிமுறைகள், நடத்தை சார்ந்த நெறிமுறைகள், அரசியலமைப்பு நெறிமுறைகள். சரிப்பா. அடுத்தது நற்பண்புகளை வளப்படுத்தக்கூடிய காரணிகள், அதெல்லாம் பார்த்தோமா? அடுத்தது தன் சுத்தம் மற்றும் சுற்றுப்புற சுத்தம், இது ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம். வெரி குட்பா. இப்போது நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் உங்கள் புத்தகத்தை ஒரு முறை 2 முறை நீங்கள் வாசித்து பழகணும். உங்கள் வாசித்தல் திறனை நீங்கள் மேம்படுத்திக்கணும். அன்பான குழந்தைகளே, இதோ உங்களுக்கு மீண்டும் ஒரு பயிற்சி. இப்போ கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் நற்பண்புகள் சிலது ஒளிஞ்சிருக்கு, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல மேலிருந்து கீழாக பாருங்கள், எத்தனை வார்த்தைகள் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது வலமிருந்து இடமாக பார்க்கணும், அதில் எத்தனை வார்த்தைகள் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிங்கப்பா. அவங்களே எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்களா? மேலிருந்து கீழே ஈடுபாடு, வெரி குட். அடுத்தது பாருங்க, நடத்தை, அருமை. அடுத்தது அனைவரும் சமம், சரியா சொன்னீங்கப்பா. அப்போ மேலிருந்து கீழே
3 வார்த்தைகள் இருக்கு. இப்போ வலமிருந்து இடம் கண்டுபிடிங்க. நேரம் தவறாமை. சரி. கடமைகள் இருக்கு. ஒழுக்க முறைகள் இருக்கு. 3 வார்த்தைகள் இருக்கு. அருமையா கண்டுபிடிச்சிங்கப்பா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பதில் வந்து கொஞ்சம் பொறுமையா நீங்க 3 ஆப்ஷனையும் கேட்டுட்டு தெளிவா பதில் சொன்னா போதும். ஓகே, முதலாவது கேள்வி. இந்திய மக்கள் அனைவரும் டேஸ் இணைந்து வாழ்கின்றனர். ஆ வேற்றுமையாக, ஆ ஒற்றுமையாக, இ நட்பாக. அருமை குழந்தைகளே, ஆ ஒற்றுமையாக இணைந்து வாழ்கின்றனர். இரண்டாவது கேள்வி. முல்லைக்கு தேர் வழங்கிய மன்னர். ஆ பாரி, ஆ பேகன், இ சிபி சக்கரவர்த்தி. அருமை. ஆ பாரி. மூன்றாவது வினா. கீழுள்ளவற்றுள் பொதுச்சொத்து. ஆ மிதிவண்டி, ஆ வீடு, இ அரசு பள்ளி. சரியான விடை குழந்தைகளே, அரசு பள்ளி. நான்காவது கேள்வி. உலக கை கழுவும் தினம். ஆ ஜூலை 21, ஆ செப்டம்பர் 5, இ அக்டோபர் 15. அருமையான விடை அக்டோபர் 15. அன்னைக்கு தான் நம்ம உலக கை கழுவும் தினம் கொண்டாடுறோம். நல்லா சொன்னீங்க குழந்தைகளா. அடுத்ததாக உங்களுக்கு கேட்க போகிறது சரியா தவறா. இதுக்கு அதே மாதிரி பொறுமையாக பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி. பெரியவர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். சரி. இரண்டாவது கேள்வி. நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தலாம். அருமை. தவறு என்பது சரியான விடை. 3. நன்னடத்தை, நல்லொழுக்கம் ஆகியவை குடிமை மதிப்பீடுகளே ஆகும். சரி. நான்காவது வினா. வாக்களிக்கும் உரிமை பெறும் வயது 18. சரி. ஐந்தாவது வினா. பொது சொத்துக்களை நாம் பாதுகாக்க தேவையில்லை. தவறு. ஏன்னா அதை நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். ஓகே, இது வரைக்கும் நல்லா பதில் சொன்ன அனைத்து மாணவர்களுக்கும், பதில் சொல்ல முயற்சி செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் பாராட்டுக்கள். ஸோ இதே மாதிரி நீங்களே வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி ஸ்லைட்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இது ஒரு செயல் திட்டமாக கூட நீங்கள் செய்யலாம். தன் சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், ஒழுக்க நெறிகள், இந்த மாதிரி நற்பண்புகள், இது மாதிரி வரக்கூடிய பயிற்சிகளை நீங்களே செஞ்சு இது ஒரு விளையாட்டாக கூட நீங்கள் விளையாடி மகிழலாம். அடுத்த வகுப்பில் அனைவரும் சந்திப்போம். நன்றி.